ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் பேக் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் எந்த பார்க்க போகிறோம்டா, இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோன்னு தான். இது லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, மேலே ஐ பட்டன் இருக்குது. ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்டா, கீழே கூட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஓல்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எங்களோட ஆடியன்ஸுக்கு எந்த நாளும் ஈமானி வீடியோஸ் போட்டு பார்த்து அழுதிக்கும். அதனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அன்பாக்சிங் வீடியோன்னு தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஹோம் ப்ரொஜெக்டர் தான். இது தான் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர்ஸ் பண்ணுறேன்டா சம்திங் 45,000 கிட்ட வரும். இதுவும் அந்த ப்ரைஸ் உள்ள தான் வரும். இந்த ஹோம் சினிமா ப்ரொஜெக்டர் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போயிட்டு வாங்க. ஓகே, வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சேஃப்டியாக இந்த ப்ரொஜெக்டரை தந்திக்கிறாங்க. ஓகே, முதல்ல எடுப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரொஜெக்டர். ஓகே, இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 45,000 கிட்ட போகுது. இது ஆன்லைனில் ஆர்டர்ஸ் பண்ணுறனாலும் அந்த கணக்கு தான் போகும். அதுபோல் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரொஜெக்டரோட லென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு HD குவாலிட்டியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு லென்ஸாக பார்க்கலும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ப்ரொஜெக்டரில் தந்திக்கிறாங்க. ஒன் பட்டன் இருக்குது அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு செட்டிங்ஸ் கொஞ்சம் தந்திக்கிறாங்க. அண்ட் ரிமோட் இல்லா போனால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமோட் பட்டன்ஸ் கொஞ்சம் தந்திக்கிறாங்க. ஓகே, இது வரையும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இது பார்த்தீங்கன்னா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு HD ஒரு குவாலிட்டியை தரக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர் போட்டிக்கிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா LED லேம்ப் போட்டிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வேணுமா எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏலும். ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எங்களுக்கு 6 போர்ட்ஸ் தந்திக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா USB போர்ட்ஸ் 2 தந்திக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பென் ட்ரைவ் அடித்து பார்க்கக்கூடிய மாதிரி மீக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மேலும் கார்ட் ரீடர் ஒன்று தந்திக்கிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் அடிக்கிறதுக்கு ஒரு போர்ட் ஒன்று தந்திக்கிறாங்க. சில லேப்ஸில் பார்த்தீங்கன்னா VGA கேபிள் அடிக்கிறதுக்கு இல்லாத காரணத்தால் HDMI கேபிள் அடிக்கிற ஒரு போர்ட் ஒன்று தந்திக்கிறாங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏவி கேபிள் அடிக்கிறதுக்கு ஒரு போர்ட் ஒன்று தந்திக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் அடிக்கிறதுக்கு ஒரு போர்ட் ஒன்று தந்திக்கிறாங்க. ஓகே, அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜிஏ கேபிள் அடிக்கிறதுக்கு ஒரு போர்ட் ஒன்று தந்திக்கிறாங்க. இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் கோட் அடிக்கிறதுக்கு ஒரு போர்ட் ஒன்று தந்திக்கிறாங்க. அதுதான் இந்த போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் கோடை இன்றைக்கு அடித்து ப்ரொஜெக்டரை ஆன் பண்ண தான் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லென்ஸஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீஸ்டோன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேணியமாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீல் ஒன்று தந்திக்கிறாங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் எங்களுக்கு ஒரு நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் ஒன்று மாதிரி எங்களுக்கு தந்திக்கிறாங்க. அதால் ஸ்டாண்ட் நிப்பாட்டி வைக்கலும். ஓகே, நாங்கள் இதை எப்படி ஒர்க் ஆகுறேன்னு நாங்கள் ஒன் பண்ணி பார்ப்போம். ஓகே, எங்கள்கிட்ட ஸ்டூடியோ பிளாக் ஆகிக்குதுண்டா உங்களுக்கு தெரியும். ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுறேன்டா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணணும். அதனால் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண பிறகு நாங்கள் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைம் டு ப்ளே ஹோம் சினிமா ப்ரொஜெக்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறதில்ல, நம்மளால் ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் ப்ரொஜெக்டரோட குவாலிட்டி, ஹெச்டி குவாலிட்டி. பார்த்தீங்கன்னா நோ சிக்னல் காட்டுது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தந்திக்கிறாங்க யூஎஸ்பி ஏவி இன் HDMI அதே மாதிரி பிசின்னு தந்திக்கிறாங்க. ஓகே, இப்படித்தான் ப்ரொஜெக்டர் இருக்குது. அண்ட் அதோட எங்களுக்கு தேவையான மாதிரி எங்கள்கிட்ட இந்த ப்ரொஜெக்டரை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கீ ஸ்டோன் வச்சு செட் பண்ணிக்க வேணும். அப்படி உங்களுக்கு இதில் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் தெரியலாண்டா அந்த பாக்ஸில் இருக்கிற யூசர் மேனுவல் எடுத்து அதில் பார்த்து செட் பண்ணக்கூடிய சான்சஸும் இருக்குது. எங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய சான்சஸும் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டரோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கிறாங்கண்டா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்புட் 110லேருந்து 210 வாட் வரை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் டிஸ்டன்ஸ் 1.2லேருந்து 3.8 மீட்டர்ஸ் வரை இதில் ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. இமேஜ் சைஸ் வந்து 36 இன்ச் டு 130 இன்ச் வரை இதில் இமேஜ் சைஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. அண்ட் அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ அவுட்புட் கொடுத்துக்கிறாங்க ஆடியோ ஃபீச்சர்ஸில். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இதோட மொத்த ரெசல்யூஷன் வந்து 800லேருந்து 480 வரை ரெசல்யூஷன் கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் வந்து 800 லூமினஸ்ன்னு வர போட்டிக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கிறாங்க 1080p FHD டெகோடிங் குவாலிட்டியை கொடுத்துக்கிறாங்க. அண்ட் எனர்ஜி சேவிங் எல்இடி சோர்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் கீஸ்டோன் கரெக்ஷன் இதில் பலவையான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் USB 2.0 HDMI SD AV 3-in-1 இது மாதிரி ஹெட்செட் அப்படி போட்டிக்கிறாங்க ஆப்ஷன் கொஞ்சம். ஓகே, இந்த ஹோம் சினிமா ப்ரொஜெக்டர் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துப்பீங்க. இந்த ப்ரொஜெக்டர் உங்களுக்கு வேணும்டா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்குங்க. ஓகே, இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓல்டு ஆப்ஷனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, வீடியோ எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.